அனிதாவில் தொடங்கி இதுவரைக்கும் தற்கொலைங்கிறது 34 பேருடைய தற்கொலைகளாக இருக்குது. அதுவும் நீட்டுனால தற்கொலைகள். குறிப்பிட்ட விதத்தில் இந்த பேப்பர் லீக் நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் பேப்பர் லீக் நடக்கலை, ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் தொடர்ந்து பேப்பர் லீக் நடக்குது. அதனால நீட் பரீட்சைகள் தள்ளி போகுது. அதனுடைய விளைவாக தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அவர்கள் செய்யாத தப்புக்காக உயிர் இழக்கிறது கூட தயாராகிறாங்க. இதற்கு மத்திய அரசு, மோடியினுடைய அரசு கல்லாக நிற்கிது. மோடி அரசை பொறுத்த மட்டும் நீட்டை மாற்ற தயாராக இல்லை, நீட்டில் ரிஃபார்ம் பண்ண தயாராக இல்லை, இதை பாதுகாக்க தயாராக இல்லை. நீட்டை பொறுத்த மட்டும் அவர்கள் சரியாக நடக்குதுங்கிறாங்க. இந்தியா முழுவதும் பல குழந்தைகளுக்கு இதே நிலைமை நடக்குது. ஒரு பக்கம் பேப்பர் லீக் நடக்குது, பணத்துக்காக பேப்பர் லீக் பண்ணிடுறாங்க. ஆனால் மோடி அரசு அதற்காக பொறுப்பை யாரும் ஏற்றுக்கிற விரும்பலை. தர்மேந்திர பிரதான் 2 வருஷமாக பாராளுமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வர்றோம், இதற்கான பதிலை கொடுக்க சொல்லி. தர்மேந்திர பிரதானுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பலை. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், அவர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். பொறுப்பு ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை கல்வித்துறை அமைச்சர். பொறுப்பில்லாத கல்வி அமைச்சர், பொறுப்பில்லாத பிரதமரும் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது இந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் கூடிக்கிட்டே வருது. கல்வித்துறை தனியார் மயமாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் கமர்ஷியல் ஆயிடுச்சு. அதனுடைய விளைவாக குழந்தைகளை பொறுத்த மட்டும் கோச்சிங் சென்டருங்கிறது ஒரு பெரிய மாஃபியாவாக நிற்குது. இந்தியாவை பொறுத்த மட்டும் 1,36,000 கோடி ரூபாய்க்குள்ள இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு கோச்சிங் சென்டர். தமிழ்நாட்டில் மட்டும் 5,000 கோடி ரூபா கோச்சிங் சென்டர்னால் வசூல் செய்யப்படுது. இப்பொழுது நான் பார்த்த ரோஷினி குடும்பம் மட்டும் 4,4 லட்சம் ரூபா கோச்சிங் சென்டரில் செலவழிச்சிருக்காங்க வருஷத்துக்கு. இது மிகப்பெரிய கொள்ளை. கல்வியை விட்டுட்டு கோச்சிங் சென்டருக்கு மட்டுமே இவ்வளவு பெரிய பணம் எந்த ஒரு கணக்குலையும் வராமல், எந்த ஒரு ஆர்கனைஸ்டா சட்டமும் இல்லாமல் இப்படிப்பட்ட கொடுமை நடக்குது. எங்களை பொறுத்த மட்டும் இதை பாராளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்துவோம், போராடுவோம். எங்களை பொறுத்த மட்டும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் யார் இதை பற்றி பேசாமல் இருந்தாலும் சரி, நேற்று கட்சியாக இருந்தாலும் சரி, முந்தா நாள் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, இதை பற்றி பேசாமல் அவங்கெல்லாம் கண்ண மூடிட்டு போகலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தொடர்ந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்கும்.